Hello aspirants, welcome to Veranda Race channel. Okay, so இன்னைக்கு வந்து நம்ம English session பார்க்க போறோம். So previous session வந்து mains level இருந்தது and ஒரு schedule வந்து போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். But then இன்னைக்கு வந்து Thursday actually வந்து prelims level questions தான் கொண்டு வருவேன்னு சொல்லியிருந்தேன். But ஆனா இன்னைக்கு ஒரு நாள் வந்து we'll just replace. Okay, so நாளைக்கு அதாவது அடுத்த வாரத்துல நம்ம ஒரு செஷன் வந்து மெயின்ஸ் கொண்டு வரதை வேணா ப்ரிலிம்ஸோட ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து மெயின்ஸ் லெவல் தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ ஸ்டேட் பேங்க் பிஓ ஐபிபிஎஸ் பிஓ படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இப்போ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்களா, தயவு செய்து இந்த பர்டிகுலர் வீடியோவை பாருங்க. அண்ட் ஆர்ஆர்பி பிஓ ப்ரிப்பேர் பண்ணா கூட இங்கிலீஷ் வந்து நமக்கு பிஓ எக்ஸாம்ல மெயின்ஸ்ல வரும், ப்ரிலிம்ஸ்ல வரலனா கூட. ஸோ அதனால இந்த ஐடியாஸ் வந்து நீங்க அங்க வந்து யூ கேன் யூட்டிலைஸ். ஸோ அதனால ஆஃபீஸர் எக்ஸாம் டெஃபினட்டா வந்து ஒரு என்ன சொல்றது, நம்ம கொஞ்சம் யூனிக்னஸை வந்து காமிக்கிற மாதிரி தான் கொண்டு வராங்க. ஓகே, ப்ரிலிம்ஸ் அப்படின்னும் பொழுது என்ன சொல்றது, ஒரு மாதிரி நியூட்ரலா இருக்கு. அண்ட் கிளரிக்கல் அதோட மெயின்ஸ்ன்றதை விட பிஓ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியா யோசிக்கிறாங்க. அதாவது எப்படி அந்த எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு சொன்னா கொஸ்டினோட ஃபார்மேட்ல தான் வந்து அதை அவங்க வந்து கொண்டு வராங்க. அதாவது புதுசா ஒரு கொஸ்டின் இல்லை புது ஃபார்மேட்ல புது ஃபாண்ட் எல்லாம் காமிச்சு அந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வராங்க. ஸோ ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு வாட்ச் இட். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் எரர் ஸ்பாட்டிங்கும் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் நடுவில் ஒரு கொஸ்டின் வித்தியாசமா இருக்கிற மாதிரி வரும்ல, அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இட்ஸ் கோனா பி a மெயின்ஸ் லெவல் செஷன். ஸோ இஃப் யூ கைஸ் ஆர் வாட்சிங் த வீடியோ, தயவு செய்து இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்க் தெம் ஆல்சோ டு வாட்ச். ஓகே, நம்ம ஆன்லைன் பேட்ச் ஆஃப்லைன் பேட்ச் ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா தயவு செய்து நம்ம குரூப் இருக்கோம்ல, பேட்சோட குரூப், அந்த குரூப்புக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணி ஆஸ்க் எவ்ரி ஒன் டு வாட்ச். ஓகே, சரி. ஸோ நான் இப்போ வந்து வேர்ட் பை வேர்ட் வந்து ஐம் கோனா சால்வ். ஓகே, ஸோ செஷன் பற்றி வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க, எத்தனை மணிக்கு இந்த லைவ் செஷன் சொல்லிட்டு. எப்போவுமே 3 o'clock தான் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து ஒரு 2 days வந்து ஐ வாஸ் லிட்டில் ஹெல்ட் அப், நான் அதை சொல்லிட்டு தான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இனிமேல் 3 o'clock நம்ம அப்படியே கண்டினியூஸாக போகலாம். அண்ட் நாளைக்கு மேரத்தான் செஷன் இருக்குது. இந்த 3 o'clock இருக்காது, 2 o'clock நான் மேரத்தானில் வரேன். ப்ரிலிம்ஸ் லெவல் கொஷின்ஸ் தான் நம்ம அந்த மேரத்தானில் பார்க்க போகிறோம். அண்ட் நான் எப்படி கொண்டு வர போகிறேன்னா ஒரு 50 questions அட் அ ஸ்ட்ரெச் வந்து குவிக்காக போடுற மாதிரி, உங்களுக்கு சால்வ் பண்ணுற டைம் கொடுக்காம நானே அந்த கொஷின்ஸை ஃபுல்லாக சால்வ் பண்ணுற மாதிரி. அண்ட் நிறைய எரர் ஸ்பாட்டிங் கொஷின்ஸோட நாளைக்கு வர போகிறேன். ஸோ நாளைக்கு செஷனை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. 2 to 3 மேரத்தான் செஷன் இருக்கும். அண்ட் நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் அங்கே வந்து படிக்கிறதும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி. ஸோ இந்த கொஷின் நான் வேர்ட் பை வேர்ட் சால்வ் பண்ணுறேன்னு சொன்னல. ஸோ லெட் மீ சால்வ் வித் யூ கைஸ். ஓகே, சரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஸ் லுக் அட் த டைரக்ஷன் பார்ட். ஏன்னா வந்து பார்த்த உடனே எரர் ஸ்பாட்டிங் மாதிரி இருக்குன்னு சால்வ் பண்ணாதீங்க. எரர் ஸ்பாட்டிங் மாதிரி இருந்தாலும் அது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத உள்ள பார்த்துக்கோங்க. ஸோ ஈச் கொஷின் கண்டெய்ன்ஸ் 3 statements, one or more of which may not be grammatically correct. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஏதோ ஒன்று இல்லைன்னா 2 கிராமட்டிக்கலா கரெக்டா இல்லாம இருக்கலாம், இல்ல அது மோர் தென் தட்டா கூட இருக்கலாம். You are required to identify the incorrect statements from the options given below and mark that as your answer. Okay, so அப்போ நம்ம incorrect தான் கண்டுபிடிக்கணும், கரெக்ட் கிடையாது. Okay, so you just find it with me. Okay, நானும் சால்வ் பண்றேன், நீங்களும் சால்வ் பண்ணுங்க, சரியா? சரி. When paddy is harvested by a combined harvester and thresher, the machine leave behind a significant length of stumble on the field. இது வந்து படிக்கும் பொழுதே சில எரர்ஸ்லாம் நம்ம அப்படியே டப்புன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதில் வென் இருக்கு, இங்கே இஸ் ஹார்வெஸ்டட், பாசிவ் வாய்ஸ். ஏன்னா பேடின்றத வந்து இன்னொருத்தவங்க தான் அது மேலே ஆக்ஷன் பண்ணுவாங்க, ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க, சரி. இது வந்து ஆக்ஷன் பண்ணிக்காது, கரெக்டா? பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே த மிஷின் இருக்கா, மிஷின்ஸ்ன்னு கிடையாது, மிஷின் இருக்கா. அப்போ இங்கே எனக்கு வேர்ப் என்னவா இருக்கணும், சிங்குலர் வேர்பா தானே இருக்கணும். அப்போ எனக்கு லீவ்ஸ் வரும். இங்கே நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் 1 point. ஓகே, ஸோ நமக்கு நவுன்ல வந்து we have a word called missionary. ஓகே, ஸோ இந்த மிஷினரின்ற வேர்டு வந்து கவுண்டபிளா அன்கவுண்டபிளா நான் வந்து சில கிளாஸஸ் ஆஃப்லைன் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்டிருப்பேன். ஸோ அந்த ஆஃப்லைன் கிளாஸ்ல வந்து கேட்கும் பொழுது அது கவுண்டபிளா அன்கவுண்டபிளா அவங்களால டிஃபைன் பண்ண முடியல. இப்போ மிஷின் வந்து நிறைய இருக்கிறதுனால மிஷினரிஸ்ன்னு சொல்லலான்வாங்க. ஆக்சுவலி யூ டோன்ட் ஹாவ் அ வேர்ட் கால் மிஷினரிஸ். ஏன்னா இதை அன்கவுண்டபிளா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. பிகாஸ் நிறைய மிஷின்ஸை வந்து சேர்ந்தது தான் நம்ம மிஷினரி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நிறைய மிஷினா எவ்வளோனே தெரியாதுல்ல, 2 இருந்தாலும் மிஷினரி தான், 5 இருந்தாலும் மிஷினரி தான். அப்போ யூ டோன்ட் ஹாவ் அ ஸ்பெசிஃபிக் நம்பர். ஸோ இட் கம்ஸ் அண்டர் அன்கவுண்டபிள் நவுன். இந்த மிஷினரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் மிஷின்ன்றது ஒன்று, புரியுதா? அதே மாதிரி நிறையா இருந்தாலுமே மிஷின்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது கவுண்டபிள் நவுன். ஸோ வேர்ப் வந்து இட் வில் பி சிங்குலர். ஓகே, இஸ் ஹார்வெஸ்டட் தானே, நான் ஏன் அங்கே லெஃப்ட் யூஸ் பண்ணோம், லெஃப்ட் வரக்கூடாது, லீவ்ஸ் இஸ் ரைட். அப்போ 1ல we have found error. அப்போ 1 இன்க்ளூட் ஆகி தான் நமக்கு சென்டென்ஸ் வரணும். அப்போ இ சென்டென்ஸ் எடுத்துடலாம், பி சென்டென்ஸும் நம்ம எடுத்துடலாம். ஸோ
ஸோ இதுக்குள்ளே ஏதோ ஒன்று தான் ஆன்சராக இருக்கும். ஸோ either one will come with 2 or 3 இல்லைனா தனியாக கூட வரலாம். இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணணும், ஒரு வழி இல்லை, based on the option. Okay. A week after his discharge from hospital, Donald Trump returned to the campaign trail in New York. Okay. So a week இருக்கா, after his discharge. அப்போ யாரை பற்றி பேசியிருக்காங்க? டொனால்ட் ட்ரம்ப் அவங்கள பற்றி பேசியிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இங்கே இன்னுன்ற ப்ரிப்போசிஷன் இருக்குது. இன்னுன்ற ப்ரிப்போசிஷன் பக்கத்தில் நமக்கு சிட்டியோ கண்ட்ரியோ இல்லாட்டி ஸ்டேட்டோ எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் ப்ரிப்போசிஷன் ஆன் வரக்கூடாது, இன் தான் நமக்கு வரணும். எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? இப்போ எதில் தப்பு இருக்குன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். எதில் தப்பு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2ல் தப்பு இல்லை. ஓகே, தப்பு இருந்தால் தான் நம்ம 2 அக்செப்ட் பண்ணியிருக்கணும். இப்போ 3லையும் தப்பு இல்லைன்னா ஒன்லி 1 தான் நம்மளோட ஆன்சராக வரும். ஓகே, ஸோ ஃபில்லிங் அப் ஆஃப் அ செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், downloading 𝐅𝐾 SETU app on phones, okay, etc. are some of the guidelines. இப்போ on phones தானே, அப்போ ஆறுன்றது கரெக்டாக இருக்கா? நெக்ஸ்ட் some of the guidelines, ஓகே, மேடுன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதுவே மேக்கா இல்லை மேக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசன்ட் வேர்ப்ஸா இருந்துச்சுன்னா இங்கே சம் ஆஃப் த கைட்லைன்ஸ் கவுண்ட் பண்ண முடியறதா இருக்கிறதுனால யூ கேன் யூஸ் மேக். ஓகே, ஸோ இல்லை மேம் அது அன்கவுண்டபிள் நவுனா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம அந்த இடத்துல சிங்குலர் வேர்ப்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இதை நான் சொல்லி கொடுத்துருப்பேன், எப்படி வரும்னா சம் ஆஃப் த மில்க். இப்போ இதான் சப்ஜெக்ட்னா இங்கே என்ன வேர்ப்? சம் ஆஃப் the boys. அப்போ என்ன verb? இப்போ ரெண்டுத்துக்குமே சப்ஜெக்ட் வந்து நமக்கு சம் தான் இங்கேயும் சம் தான். ஆனால் இங்கே மில்க்ன்றது அன்கவுண்டபிள், பாய்ஸ்ன்றது கவுண்டபிள். அப்போ இங்கே வேர்ப் எனக்கு சிங்குலரா வேர்பா இருக்கணும், இங்கே எனக்கு ப்ளூரல் வேர்பா இருக்கணும், ஏன்னா கவுண்டபிளா நான் யூஸ் பண்றதுனால. புரியுதா? ஓகே, த நியூயார்க் ஏன் வரணும்? இன் நியூயார்க்கே கரெக்ட் தானே. ஹவு கேன் யூ யூஸ் ஆர்டிகல் த பிஃபோர் கண்ட்ரிஸ்? இண்டிவிஜுவல் கண்ட்ரி இண்டிவிஜுவல் சிட்டி முன்னாடிலாம் வராது. ஓகே, ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸப்ஷன் ரிலேட்டடாக பேசுனீங்க, இதே மாதிரி இன்னொரு கண்ட்ரியை நான் பார்த்தேன் அப்படின்னும் பொழுது நம்ம அதை த சென்னை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். புரியுதா? ஓகே, தட் கான்டெக்ட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து 2, 3லையும் எரர் இல்லை. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஸோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணது ஸ்ரீ கண்ணதாசன் மட்டும்தான் போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ தர்ஷினி 1 and 3 நாங்கள் 3ல என்ன எரர் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ ஐ டோன்ட் ஃபைண்ட் எனி எரர். ஓகே, okay, so some of the guidelines made mandatory for the students. Okay, so filling up of self declaration form, downloading 𝐅𝐾 SETU app on phones, etc. okay, are some of the guidelines made for the students. Okay, இது வரைக்கும் it is a noun phrase. Okay, நவுன் ஃப்ரேஸாக கொடுத்துருக்காங்க. அந்த கைட்லைன்ஸ் பற்றி இந்த விஷயங்கள் எல்லாம் உள்ளே போட்டுட்டு இப்போ மேட் மேண்டேட்ரி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மைட் பி இது ரெண்டும் எரர்னு சொன்னீங்கன்னா அது அப்படிலாம் கிடையாது. ஸோ யூ கேன் யூஸ் லைக் திஸ். ஓகே, இப்போ த பாக்ஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் பாக்ஸ் brought by my uncle, ஓகே, இஸ் ஆன் த டேபிள் சொல்ல மாட்டோமா? ப்ராட்ன்றது பாஸ்ட், என் அங்கிள் வந்து அப்ராட்லேருந்து கொண்டு வந்தாரு. ஓகே, அப்போ த பாக்ஸ் brought by my uncle இஸ் ஆன் த டேபிள் சொல்ல மாட்டோமா? ப்ராட் பாஸ்ட்ன்றதுக்காக இஸ்ஸும் நான் வந்து பாஸ்டில் தான் சொல்லணும்னு இல்லை, இப்போ டேபிள் மேலே இருக்குது சொல்லலாம்ல. ஸோ அதனால கான்டெக்ட் பார்த்துக்கோங்க. நவுன் ஃப்ரேஸு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், இங்கேயும் நமக்கு ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ எப்பவுமே டைரக்ஷன்ஸ் செக் பண்ணுவோம்ல, ஸோ அதான் செக் பண்ணியிருக்கேன். சரி, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? அப்பார்ட் ஃப்ரம் intensifying the protest against the party and its leaders, the farmer unions have also decided to continue with its outrage outside petrol stations. Okay, so first one la error இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. ஏன்னா இப்போ நான் எங்கே இருக்கு எரர் அப்படின்ட்டு நான் கோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே இருக்கா பாருங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக யூ கைஸ் ஆர் ஏபிள் டு ஆன்சர். பட் ஐ வாண்ட் யூ கைஸ் டு ஃபைண்ட் இட் பை யோர் செல்ஃப். நீங்களே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கா பாருங்க. எக்ஸாம்ஸ் எல்லாம் ரொம்ப கிட்ட இருக்கு. தயவு செய்து ஒரு நாளைக்கு 5 எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸ் அட்லீஸ்ட் போடுங்க. ஐதர் ஃப்ரம் எனி சோர்ஸ் ஆர் நியூஸ் பேப்பர் படிக்கிறது மூலியமா, ரிசர்ச் ஒரு சம்திங். பட் ஆனால் ஒரு டச் இருந்துட்டே இருக்கட்டும். ஏதாவது ஒன்று ரீட் பண்ணிட்டே இருங்க. ஏதாவது ஒன்று வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு ரீட் பண்ணிட்டே இருங்க. ஓகே, மெசேஜ் ரீட் பண்ணுறதெல்லாம் வந்து கவுண்டபிள் கிடையாது. ஓகே, எனி ஸ்டோரி புக்ஸ், ஃபிக்ஷன் புக்ஸ், நாவல்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் ஒரு ஆர்டிகல்ஸ் ஏதாச்சும் ஒன்று படிக்கணும். 15 மினிட்ஸ் டு ½ an hour. ஓகே, ஸோ ரீட் பண்ணால் உங்கள் மைண்டு வந்து அதை புரிஞ்சுக்குதுல, அந்த மெத்தட் எப்போவுமே தேவை. ஓகே,
யூனியன் வருமா? யூனியன்ஸ் வரக்கூடாதா? அப்படி ஒரு வேர்டே இல்லையா? ஏன் தர்ஷினி யூனியன் தான் எரர்னு சொல்றீங்க? ஓகே, தர்ஷினி யூனியன் போட்டதுனால மேஜிக் ஆஃப் ஷேட்ஸும் வந்துட்டு யூனியன் தான் போட்டிருக்காங்க. ஸோ அது இல்லை எரர். ஓகே, அது இல்லை எரர். நான் இப்போ சால்வ் பண்ணுறேன். இங்கே அப்பார்ட் ஃப்ரம் ஃப்ரேசல் வெர்ப், ஓகே, இன்டென்சிஃபைங் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் த ப்ரொட்டஸ்ட் எதுக்கு அகேன்ஸ்டா த பார்ட்டி, ஓகே, அண்ட் இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்க, இட்ஸ் லீடர்ஸ். ஏன்னா வந்து இங்கே ஓகே, ஸோ பார்ட்டியோடைய லீடர்ஸ், அதனால இந்த இட்ஸ் வந்திருக்கு. ஓகே, சரி. த ஃபார்மர் யூனியன்ஸ், இந்த ஃபார்மர் யூனியன்ஸ் இருக்கிறதுனால இதுதான் என்னோட சப்ஜெக்ட், அதனால ஹேவ் யூஸ் பண்ணியிருக்காங்களா? எப்படி யூனியன் போட்டால் அங்கே ஹேவ் வரும்? கரெக்டா? வராது. அப்போ ஆல்சோ டிசைடட், ஹேவ் பக்கத்தில் V3 கொடுத்துருக்காங்க, டு கண்டினியூ சொல்றாங்க வித் இட்ஸ் அவுட்ரேஜ். இப்போ இங்க ஃபார்மர் யூனியன்ஸ் இருக்குல்ல, அப்போ இட்ஸ் எப்படி வரும்? தேர் அவுட்ரேஜ் அவுட்சைட் பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ். அங்கே ஃபார்மர் யூனியன்ஸை தான் ரெஃபர் பண்ணுது. அப்போ ஒன்ல எரர் இருக்குன்னா, ஓகே, ஏ அண்ட் இ gets eliminated. அப்போ BCDல தான் நம்மளோட ஆன்சர் வந்து ஃபைனலைஸ் ஆகுது. சரியா? ஓகே, ஸோ அடுத்து படிக்கலாம். இந்தியா. ஓகே, இந்தியான்ற கண்ட்ரி முன்னாடி ஆர்டிக்கல் வரல, இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுங்க, ஒன்னொன்னா நோட்டீஸ் பண்ணுங்க. ரிஜெக்டட் த மேப் பை நேபாளா and said it will not accept such artificial enlargement of territory. So இங்க வந்து the map by Nepal. ஓகே, இந்தியா வந்து ரிஜெக்ட் பண்ணிருச்சு நேபாள் கொடுத்த மேப்பை. ஓகே, நேபாளோடைய the map by நேபாள், நேபாள் கொடுத்ததை, and said it will not accept such officials enlargement of territory. ஓகே, சொல்லலாம் சார். நேபாளோடைய மேப் கிடையாது, நேபாள் கொடுத்த மேப். ஓகே, இந்தியா வந்து ரிஜெக்ட் பண்ணிருச்சு த மேப். ஓகே, இந்தியா ரிஜெக்டட் த மேப். ஓகே, பை நேபாள்னு சொன்னா நேபாள் கொடுத்த அந்த மேப்பை இந்தியா வந்து ரிஜெக்ட் பண்ணிருச்சு. ஸோ யூ கேன் சே, நான் கூட வந்து நேபாளோடைய மேப்னா நேபாள்ஸ் மேப் தான் போடணுமான்னு கேட்டிங்கன்னா இப்படியும் போடலாம். ஓகே, ஓகே, ஸோ இதை வந்து இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம்னா, யூ கேன் ஈவன் சே ஆஸ் நேபாள்ஸ் மேப். சரியா? நேபாள்ஸ் மேப். சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ கொடுத்துருக்கிறதே கரெக்ட் தான், இப்படியும் சொல்லலான்றதை ரீப்ளேஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, வீல் ஜஸ்ட் ஹோல்ட். அப்போ அங்கே எதுவும் தப்பு இல்லை. இப்போ 2ல தப்பு இல்லை, 1ல தப்பு இருக்கு. சரியா? ஸோ 1 மட்டும் கூட ஆன்சராக வரலாம். 3 செக் பண்ணுங்க. அப்பார்ட் ஃப்ரம் த டொமஸ்டிக் பொலிட்டிக்கல் டர்மாயில், த இந்தியா இஸ் ஆல்சோ க்ளோஸ்லி வாட்சிங் த recent tensions. Apart from the domestic political turmoil, India is also closely watching the recent tensions. So எனக்கு தெரிஞ்சு எரர் இல்லை. இங்க ஆப்ஷன் பி வருதுயா? ஓகே, ஸோ எரர்ஸ் மேக்ஸிமம் வந்து குவிக்காக கோட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ 1-2 பேர் தான் வந்து யூ கைஸ் ஆர் ஆன்சரிங். ஏன் பாக்கி இருக்கவங்க யாருமே ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தெரியல. எரர் ஸ்பாட்டிங் மட்டுமே எப்போவுமே வந்து ஒரு யோசிச்சு ஒரு ஆன்சர் நம்ம போடுறோம்ல, அது எல்லாமே நம்மளுடைய நாலேஜ். ஓகே, நம்ம தப்பாக கண்டுபிடிச்சா கூட நெக்ஸ்ட் டைம் தப்பாக பண்ண மாட்டோம். கரெக்டாக கண்டுபிடிச்சோன்னா நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அதனால் வந்து டு நாட் அவாய்ட் ஆன்சரிங் த கொஷின். ஓகே, ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து யூ கைஸ் ஹேவ் டு இன்ட்ராக்ட். அப்போ தான் வந்து அந்த இடத்துல ஒரு புரிதல் கிடைக்கும். சரியா? ஸோ டிஃப்ரெண்டான கொஷின்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன் சின்ஸ் இட்ஸ் மெயின்ஸ் லெவல். ஓகே, ஸோ மெயின்ஸில் வந்து கிளரிக்கலோடைய மெயின்ஸ் லெவல் கொஷின்ஸ், அண்ட் இது கொஞ்சம் வந்து மாடரேட்டாக நான் பார்த்தேன் கிளரிக்கல் மெயின்ஸில். ஸோ அதனால் பிஓக்கும் யூஸ் ஆகும் அப்படின்ற பேசிஸில் நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, எஸ். ஸோ லெட்ஸ் செக். ஓகே, யா, குட் ஆஃப்டர்நூன் குட்டி, குட் ஆஃப்டர்நூன். ஓகே, அம்மு, ஸ்வேதா எல்லாருமே போட்டிருந்தீங்களா? ஓகே, நான் இதுக்குள்ளே இருந்தேன்னா இந்த கொஷினுக்கு ஆன்சர் போட்டிங்கன்னா தான் நான் சால்வ் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து ஆன்சர் வந்து பாதியாக வருது. ஓகே, ஸோ ஃபுல் ஆன்சர் கொடுங்க பார்க்கலாம். எஸ்,
ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து அம்மா மிஸ்டர் நியூக். ஓகே ஸோ சிசி சாம் நெவர் ஃபெயில் பி லைவ் வித் எக்ஸ்ப்ளோர் ஒன்லி 3 மேம். ஓகே ஒன்லி 1 மேம். ஓகே ஹேமவர்ஷினி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வெதர் ஆர் வரும் மேம், பி வரும் மேம். ஓகே அப்பா எங்கேயா போயிருந்தீங்க இவ்வளோ நேரம்? ஓகே நம்ம ஒரு நாள் 2 நாள் எடுக்கல அப்படின்னா மறந்து போயிடாதீங்க. நான் சொல்லிட்டு தான் போனேன். ஸோ ஐ ஹேட் சர்டன் ஒர்க்குன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். சரி குட். ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இதை தான் பார்ப்பேன். என்னோட மைண்ட் என்ன பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் போய் டைரக்ஷனை பார்த்துட்டு தப்பா போட்டுறாத. ஏன்னா அடுத்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாதிரி இந்த கொஸ்டின் இருக்கணும்னு அவசியம் கிடையாது எக்ஸாம்ல. சரியா? ஓகே ஸோ வெதர் இன் டெல்லி எல்ஸ் கொல்கட்டா டிராஃபிக் இஸ் கான்ஸ்டன்ட்லி ப்ரொபோஸ்ட்ரியஸ். ஓகே சரி இப்போ சாரி ப்ரீபோஸ்ட்ரியஸ். இப்போ இங்க எல்ஸ்ன்ற வேர்டு இருக்கா? ஓகே வெதர்ன்ற வேர்டு இருக்கா? வெதர் வந்தா எனக்கு கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் என்னது? ஆர் ரைட். ஐ கேனாட் யூஸ் எல்ஸ். அப்போ ஓகே அப்போ அதே மாதிரி தான் ஒன்னை வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான். ஸோ மெனி பூஜா கமிட்டிஸ் ஈவன் ஹையர் டிஜேஸ் தீஸ் டேஸ் அண்ட் தென் தெர் இஸ் த டான்சிங். ஓகே மெனி இருக்கு பக்கத்தில் ப்ளூரல் நவுன் என்னது? பூஜா கமிட்டிஸ். ஓகே நெக்ஸ்ட் ஈவன் ஹையர். ஓகே டிஜேஸ் தீஸ் டேஸ். ஓகே அண்ட் தென் தேர் இஸ் வருதா? என்னது? த டான்சிங். ஓகே 2ல எதுவும் எரர் இல்லையே. ஓகே 1 and 3 இருக்கலாமோ? த சீஃப் மினிஸ்டர் வில் இருக்கு, வில் பக்கத்துல V1 இருக்கு. இது அட்வர்ப்னு சொல்லலாம். செவரல் இருந்தா பக்கத்துல ப்ளூரல் நவுன் இருக்கணும். அப்பதான் இது. ஓகே எலெக்ஷன் மீட்டிங்ஸ் அலாங் வித்ன்னு சொன்னா இதை சப்ஜெக்டாக கொடுத்துருந்தா அது வேற மாதிரி இருக்கும். சப்ஜெக்ட் இல்லாமல் பின்னாடி ஆப்ஜெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே அலாங் வித் த பிரைம் மினிஸ்டர். ஸோ 3லயும் எதுவும் இல்லை. ஆப்ஷன் சி. சி 1 and 2 சரி பியில் என்ன எரரு? நீங்க என்ன எரர் பார்த்தீங்க? பின்னு சொன்னா என்ன எரர் பார்த்தீங்க? 2ல என்ன எரர் பார்த்தீங்க? ஷர்லி, கௌதம், திவ்யா, லைவ், பிரவீன், திவ்யா ஏ, கீர்த்தனா, அப்புறம் தமிழச்சி, குட்டியம்மா எல்லாருமே. ஏன் இந்த டான்சிங் சொல்லக்கூடாதா? த டான்சிங்ன்றதுல என்ன வரணும்னு நினைக்கிறீங்க? சி இப்போ மெனி வந்தா கமிட்டி வராதா? மெனி வந்தா கமிட்டி வராது. சி இங்க வந்து அவங்க கலெக்டிவா யூஸ் பண்ணல. சரியா? ப்ளூரல் நவுனா யூஸ் பண்ணிருக்காங்க. கலெக்டிவ் வேற. ஓகே இங்க வந்து சொல்லும் பொழுது இந்த பூஜா பண்ற அந்த கமிட்டியை பத்தி பேசியிருக்காங்க. ஓகே ஸோ அதனால மெனி வந்தா ப்ளூரல் நவுன் தான் வரும். இல்ல மெனி மட்டும் ப்ரொனவுனா வரும். ஓகே சரி நான் இங்க சொல்றது பாருங்க. there is a dancing competition. அப்போ earned article competition. there is a competition. என்ன competition? dancing. இப்போ there இருக்கு, இங்க a bird வந்திருக்கு, there இருக்கு, the bird வந்திருக்குன்னு சொல்றோம். அப்போ the dancingனா ஸ்பெசிஃபிக்கா பேசுறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். there is nothing wrong in that. ஓகே even why ma'am வராதா? போயிட்டோம் மேம். 2 days இங்கிலீஷ் 2 days இங்கிலீஷ்லாம் எஃபெக்டிவ் 5 மார்க்ஸ் போதா? இதெல்லாம் தப்பு இல்ல. ஓகே ஸோ முன்னாடி வீடியோஸ் பாருங்க. எப்பவுமே வராமலாம் இருக்க மாட்டேன். ஐ ஹேட் ஒர்க். ஓகே நேற்று வந்து கொஞ்சம் ஒர்க் பெருசாக இருந்தது. ஸோ அதனால தான் வர முடியல. முன்னாடி ஏதாச்சும் வீடியோஸ் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் திருப்பி திருப்பி பார்த்து மனப்பாடம் பண்ணுங்க. அதெல்லாம் எக்ஸாமுக்கு செம்ம யூஸ்ஃபுல். நான் வந்து அதை சொல்லிட்டே இருப்பேன். வீடியோ வரலன்னு பார்க்காம இருக்கக்கூடாது. ஓகே அங்கே த டான்சிங் கரெக்ட் தான். ஸோ இங்கே வந்து 1ல மட்டும்தான் எரர் இருக்கு. 2 and 3 there is no error. So option C is the right answer for this question. Okay next one. ஸோ இதுக்கு சொல்லுங்க ஆன்சர். நம்ம ஆன்சரை சொல்லிட்டா
ம் 2 + gerund எப்போ வரும்னு கேக்குறீங்களா? 2 வந்து 2க்கு முன்னாடி ஒரு வேர்டு இருக்கும்ல, அதுக்கு சொந்தமா இருக்கும் பொழுது 2 பக்கத்துல gerund வரும். அதாவது in addition to இல்ல looking forward to something, அப்போ 2 பக்கத்துல something வருதுல்ல, அது வந்து நம்ம ப்ரொனவுனா கன்சிடர் பண்ணிக்கலாம். in addition to is a ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அந்த டூன்றது சம்திங்க்கு சொந்தமானது இல்லை, இன் அடிஷனுக்கு சொந்தமானது. ஓகே, ஸோ குட் ஃபர்ஸ்ட் சாம் போட்டிருக்காங்க, சாம் நெவர் ஃபெயில். தென் மிஸ்டர் நியூக்கு, அதுக்கப்புறம் வந்து மேஜிக் ஆஃப் ஷேட்ஸ் போட்டிருக்காங்க. வி ஜஸ்ட் செக். 24th கொஷனுக்கு 5 மார்க். 24 கொஷின்ஸ்க்கு 5 மார்க் வந்து நெகட்டிவ்ல போயிருக்கா? சரி பார்க்கலாம். இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம். While capital controls may be useful in maintaining financial stability. இப்போ கேபிட்டல் சிங்குலரா, இப்போ கண்ட்ரோல்ஸ்னா சிங்குலர் வேர்பா, மே மாடல் ஆக்சிலரியா, மாடல் ஆக்சிலரி பக்கத்துல V1 வரணுமா? அப்போ மே Bன்றது V1. யூஸ்ஃபுல் அட்ஜெக்டிவ் என்னது? இன் மெயின்டைனிங் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ், அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று தான், சஜஸ்ட் கரெக்டாக தான் இருக்கு. IMF ஷுட் model auxiliary followed by V1 இருக்கு. on yardsticks of transparency, rule of law. அப்போ எனக்கு தெரிஞ்சு 1ல எரர் இல்லையா? என்னையா only 3 இருக்குமோ? ஓகே, நம்ம ஓகே, ஐடென்டிஃபை த இன்கரெக்ட். இந்த நேரத்தில் எனக்கு இப்படி யோசிக்கிற தோணுது பாருங்களேன், இன்கரெக்ட் பற்றி. ஓகே, த லேட்டஸ்ட் ரெக்கமெண்டேஷன் வாஸ் கிவன் ஆஃப்டர் அசஸிங் த சேஃப்டி அண்ட் immunogenicity data of all phases. ஓகே, the latest, இது நம்ம சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் வரும்ல, ரெக்கமெண்டேஷன்ஸ். ஓகே, ரெக்கமெண்டேஷன், ஸோ அதனால வாஸ் கிவன் சிங்குலர் verb ஆஃப்டர் அசஸிங் த சேஃப்டி அண்ட் இம்யூனோஜெனிசிட்டி டேட்டா. 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆஃப் ஆல் ஃபேஸஸ். 2லையும் இல்லையா? ஓகே, ஆல் கரெக்ட். அப்போ நான் போயிடுமா? ஆல் கரெக்ட் ஹோல்ட் பண்ணுங்க. ரைட்டு, ஏன்னா வந்து 1லையும் எரர் இல்லை, 2லையும் எரர் இல்லைல்ல. The appointment has been delayed as it was expected that a new president would be appointed after the announcement of the state assembly result. I think the answer is E. எதுவுமே தப்பு இல்லைல்ல. இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, இதை பார்த்துட்டுறேன், அதுக்கப்புறம் உங்களோட சஜஸ்டோடைய டவுட்டுக்கு வரேன். த அப்பாயின்மெண்ட் அப்போ ஹேஸ் பீன் டிலேட். ஓகே, ஆஸ் இட் வாஸ், இட்டுக்காக வாஸ், அப்புறம் வாஸ் பக்கத்தில் V3. தட் அ நியூ பிரசிடென்ட் வுட் மாடல் ஆக்சிலரி பக்கத்தில் V1. ஸோ பி பக்கத்தில் we are using V3. appointed after the announcement of the state assembly results. அப்போ 3ல ஃபர்ஸ்ட் தப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஆல் ஆர் கரெக்ட் தான் ஆன்சராக வரணும். இப்போ நீங்கள் கேட்ட சஜஸ்ட் வந்து பார்த்துக்கலாம். while capital வந்து controls may be useful in maintaining financial stability, Indian experience suggests IMF should focus on. see, இப்போ எப்படின்னா நான் இந்த பாயிண்ட்டை ஜஸ்டிஃபை பண்ணுறேன். இது நான் எப்பவுமே கிளாஸில் எடுக்கிற ஒரு எக்ஸாம்பிள். when I went home, okay, I had snacks. இப்போ எனக்கு கன்ஜங்ஷன் இது இந்த வென் தானே. அதே போல் இப்போ இங்கே என்ன இருக்குன்னா, whileன்றதுக்கு தான் இந்த சென்டென்ஸ் வருது. கமா போட்டு இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சஜஸ்ட் தான் இது. புரியுதா? இப்போ இந்த ஐக்கான வெண்ட் தான் இது, இந்த ஐக்கான ஹேட் தான் இது. அப்போ இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான வேர்பு தானே சஜஸ்ட், சிங்குலர் வேர்ப். புரியுதா? ஸோ அப்போ ஆல் கரெக்ட் தானே ஆன்சர். மேம் ஆர்ஆர்பி கிளர்க்கு ப்ரிலிம்ஸில் இங்கிலீஷ் கிடையாது, ஸோ மெயின்ஸில் இங்கிலீஷ் ஈஸியாக இருக்குமா? ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸ் போனவங்க யாராவது சொல்லுவாங்க. ஆர்ஆர்பி கிளர்க்கு கிளியர் பண்ண, மெயின்ஸ் கிளியர் பண்ணவங்களே வந்து வீடியோ போட்டிருக்காங்க. நம்ம ஓவியா மேம் இதுக்கு முன்னாடி இருந்தாங்க, அவங்க ஆர்ஆர்பி கிளர்க்கு தான் கிளியர் பண்ணாங்க. ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்கு, IBPS பிஓ, IBPS கிளர்க்கு கிளியர் பண்ண
ஹரிராஜன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சக்ஸஸ் ஸ்டோரி போட்டிருப்பாங்க அவங்களோட மெயின்ஸ் வீடியோ அது கூட நீங்கள் பாருங்கள் அவரெல்லாம் வந்து கம்ப்யூட்டரில் 36 அவுட் ஆஃப் 36 40க்கு 36 அட்டன் பண்ணிட்டு 36 மார்க்கும் வாங்கினாரு ரொம்ப சைலண்ட் கை ஹீ வாஸ் அ ஆன்லைன் மென்டார் ஓகே நிறைய ஃபீட்பேக் நிறைய விஷயங்கள் அவரை பற்றி வந்து கொடுக்கணும்னா போயிட்டே இருக்கலாம் என்னை பொறுத்தவரையிலையும் ஸோ அவங்க வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்பொழுது அந்த இன்டர்வியூவில் வந்து சொன்ன விஷயங்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து சர்ஃபிங்கில் தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் மேம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு ஸோ அதனால் அதே மெத்தட் நீங்கள் நிறைய விஷயங்கள் இன்ஸ்டா அண்ட் நீங்கள் அதை சோஷியல் மீடியாஸ் பார்க்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு படிக்கிறது ஓரியன்டாக சர்ஃப் பண்ணுங்கள் ஃபோனை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல ஸோ இப்போ நம்ம ப்ரியாரிட்டி படிக்கிறது கொஞ்ச நாள் கழித்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் உங்களோட ப்ரியாரிட்டி சேஞ்ச் ஆகும் ஆனால் இந்த ப்ரியாரிட்டியில் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிறது கிடைக்காது அதான் விஷயம் சரியா அதனால் வந்து ஷார்ட் ஸ்பேன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஓகே ஓகே ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சுதா இப்போ நான் என்ன சொன்னேன்னு புரிஞ்சுதா இங்கே எழுதின சென்டென்ஸையும் பார்த்துக்கோங்க இங்கே இருக்கிறதையும் ரிலேட் பண்ணி புரிஞ்சுச்சா ஓகே அண்ட் வராதா மேம் அண்ட் எங்கே வரணும் இந்த இடத்துல நீங்கள் கேட்குறீங்களா இப்போ இங்கே அண்ட் எனக்கு வரணும்னா இந்த வைலன்றது எனக்கு சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் சரியா அஜய் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேபிட்டல் கண்ட்ரோல்ஸ் மே பி யூஸ்ஃபுல் இன் மெயின்டைனிங் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் இந்தியன் ஃபினான்ஸ் சஜஸ்ட் IMF should focus on yardsticks of transparency rule of law இப்போ இந்த while நான் யூஸ் பண்ணலைன்னா and யூஸ் பண்ணலாம் ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ இது whileன்ற வேர்டு வந்து இது நடக்கும் பொழுது இது நடந்துச்சுன்றது தான் விஷயம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது and எப்படி யூஸ் பண்ணுவீங்க andனா ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதுவும் பண்ணாங்க அதுவும் பண்ணாங்க அப்படின்றது ஓகே யா ஹாய் சந்தோஷ் புரியுதா ஸோ அதனால வந்து ஆண்டுன பொழுது இந்த மாதிரி இப்போ இதே சென்டென்ஸ் இப்போ நான் இப்போ என்ன சொன்னேன் when I went home I had snacks ஆனால் இது and யூஸ் பண்ணியும் சொல்லலாம் எப்படி சொல்லலாம்னா I went home and I had snacks சொல்லலாம்ல இப்போ இந்த andன்றது ரெண்டு இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ் சேர்க்குது ஆனால் இந்த whenன்றது இந்த சென்டென்ஸ் அப்படியே நமக்கு டிபெண்டும் இதை நம்ம இண்டிபெண்டும் சொல்லலாம் ஓகே டிஸ்ட்ராக்டடா ஆல் டெலீட் பண்ணியாச்சு மேம் ஓ வேற லெவல் குட் குட் ஸோ இந்த பாயிண்ட் புரியுதா இதுனா எது இது கேட்குறீங்களா இது வந்து இது எப்படி ஆண்ட் யூஸ் பண்ணி சொல்வீங்க இப்போ இருங்க நான் பார்க்குறேன் the appointment has been delayed as comparison okay எதனாலனா it was expected that a new president would be appointed after the announcement of the state assembly results அதனால வந்து as the appointment has been the appointment has been delayed ஸோ அதுக்கான ரீசனை சொல்லியிருக்கோம் இப்போ as I was suffering from fever I was not able to attend as I was suffering from fever அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் கொடுத்துருக்காங்க ஓகேயா என்கிட்ட யாரை கேட்டிருக்காங்க லாஸ்ட்ல மேம் அஜய் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல லாஸ்ட்ல மேம் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல லாஸ்ட்ல மேம்னா இங்க கேக்குறீங்களா இங்க எங்க உங்களுக்கு ஆண்ட் வராதான்னு கேக்குறீங்க எந்த இடம் கேக்குறீங்க இப்போ வெயிட் இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் சஜஸ்ட் IMF should focus on yardsticks of transparency கமா ரூல் ஆஃப் லா அவங்க சொல்கிற அந்த ஃபோக்கஸ் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி தான் ரூல் ஆஃப் லான்னு சொல்கிறாங்க இங்கே ஏன் ஆண்டு கொடுக்கணும் இதுதான் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அங்கே வராது ஓகே ஓகே லைவ் என்ன சொல்கிற சஜஸ்ட்டை பற்றி கேட்குறாருன்றாங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் லாஸ்ட்டில் மேம் அதுதான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணையா இங்கே வயல் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் இதையும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லலாம் இங்கே எழுதியிருக்கேன்ல ரெண்டு அந்த மாதிரி சொல்லலாம் while அங்க கொடுத்துருக்காங்கல்ல whileக்கு இப்போ while when ரெண்டுமே வச்சுக்கோங்க whenன்றது ஒரு ஃபிக்ஸ்டு டைம் whileன்றது ஃபிக்ஸ்டு கிடையாது ஒரு கண்டினியூஸ் டைம் ஓகே இப்போ இது எப்படி எக்ஸாம்பிள் எடுக்கலாம்னா ஒன் செகண்ட் இருங்க உங்களுக்கு வந்து நீங்க இதையும் வந்து கனெக்டர்ஸையும் தப்பு பண்ணக்கூடாதுன்னா இதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஒரே நிமிஷம் இருங்க see check whatever I'm writing இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா when I reached home, my mom was cooking. Okay, while I
was cooking, my friend was studying. இப்போ when யூஸ் பண்ணும்பொழுது பக்கத்தில் நான் கண்டினியூஸ் வேர்பே இல்லை, ஆனால் while யூஸ் பண்ணும்பொழுது ஐ வாஸ் குக்கிங். நான் இதை பண்ணும் பொழுது இது என் ஃப்ரெண்டு பண்ணிட்டு இருந்தாங்க. இது எப்போ நான் ரீச் ஆனனோ அப்போ அம்மா சமைச்சிட்டு இருந்தாங்க. புரியுதா? ஸோ இதான் கம்பேரிசன் வென்னுக்கும் வயலுக்கும். அப்போ இது எனக்கு சப்பார்டினேட்டிங் வரும் பொழுது நாங்கள் ஆண்டு போடக்கூடாது, அதுவும் ஒரு கன்ஜங்ஷன். இப்போ இது வரல அப்படின்னா கேபிட்டல்னா சென்டென்ஸே ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்கள் அங்கே ஆண்டு போட்டு யூஸ் பண்ணலாம். பட் இது 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 நடக்கும் பொழுதுன்னு வராது, அந்த பாயிண்ட் ஜஸ்டிஃபை ஆகாது. ஓகே, புரிஞ்சுதா? எஸ், ஐ திங்க் நான் நல்லாவே அதை எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ யூ ஹாவ் மிஸ்பெல்ட் ஆர் இன்அப்ராப்ரியேட், இதை கண்டுபிடிங்க. அண்ட் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு இடத்துல மிஸ்பெல்ட் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ இந்த கொஸ்டின் நான் பார்த்தேன். ஸோ உங்களுக்கு ஸ்பெல்லிங் எரர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இதை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வாட் இஸ் த ரைட் ஸ்பெல்லிங்னு போடுங்க பார்க்கலாம். எரர் கண்டுபிடிக்கவும் செய்யணும், என்ன ஸ்பெல்லிங் எரர்னு சொல்லணும். நியூக், வெரி குட், ரொம்ப ஈஸி. ஆக்சுவலி இந்த டைமிங் தான் முக்கியம். இப்போ நீங்கள் போடுற அந்த டைமிங், அந்த ஆன்சர் போடுற அந்த டைமிங் இருக்குல்ல, அதுதான் வந்து செம்ம டைம். ஓகே, சரி. ஸோ டெஸ்பைட் வேக்சின் hesitancy, terrain, difficulties, misinformation and even attacks on health care workers, our country has been able to successfully vaccinate 74% of its population. இப்போ நீங்க எரர் எதுன்னு கண்டுபிடிச்சீங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா எரர் இல்லாம இருக்கிறது, சப்போஸ் எனக்கு டவுட் வந்துருச்சுன்னா மிஸ்இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்குது, வேக்சினேட் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் இப்படி போகிறேன். ஓகே, அப்போ சியில் எரர் கிடையாது. ஓகே, சியில் எரர் கிடையாது. டில ஓகே, ஆல் கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஏபியை செக் பண்ணணும். எரர் ஒன்றில் கண்டுபிடிச்சாலுமே ஐ கேன் ஃபைனலைஸ் வித் த ஆன்சர். அப்போ வந்து எனக்கு இங்கே என்ன வரும், வேக்சின் ஹெசிடென்சி. ஓகே, இங்கே எனக்கு ஐ கொடுக்கணும். சரியா? எசிடென்ட்டாக இருக்கும். இது வந்து எனக்கு நவுன்ல எசிடென்ட்னா இங்கே டி வந்துருச்சுன்னா அது எனக்கு அட்ஜெக்டிவ்னு நான் சொல்லலாம். ஸோ அங்கே அட்ஜெக்டிவாக கொடுக்கல, நவுன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இ வராது, இட் இஸ் ஐ. அப்போ நான் இந்த எரரை கண்டுபிடிச்சோடனே ஐ கேன் கன்சிடர் பி ஆஸ் மை ஆன்சர். ஏன்னா ஆல் கரெக்ட் தான் எனக்கு ஈல கொடுத்துருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து டெரெயின் வந்து 2 ஆர் நம்ம யூஸ் பண்ணணும், நாட் 1 ஆர். ஓகே, ஸோ அதனால பிலையும் யூ ஹேவ் எரர். ஓகே, இது வந்து கொஞ்சம் டஃப்பான கொஸ்டினாக சில டைம்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால பி லிட்டில் கேர்ஃபுல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் is also spot the error. இதை ஃபாலோ பண்ணி யூ ஹாவ் கொஞ்சம் லைட்டாக டஃப்பான ஒரு ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாருங்க, நடுவில் ஒரு கொஸ்டின் ஒன்று வரும், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கொஸ்டின் வரும். கொஸ்டின் டிஸ்பிளே பண்ணதுலேருந்து 30 செகண்ட்ஸில் ஆன்சர் சொல்லணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நியூக். ஸோ ட்ரை டு பீட் நியூக். ஓகே, ஸோ வேற யாராவது அவருக்கு முன்னாடி ஆன்சர் போட ட்ரை பண்ணுங்க. இப்போ 2 வாட்டி அவர் போட்டார்ல, ஸோ இப்போ அவரை வந்து நம்ம மார்க்காக வச்சுட்டு இப்போ அவரை நம்ம பிரேக் பண்ணோம். சரியா? ஸோ LAC stand off casted a negative light on the entire India-China relationship, and that improvement in the latter depended on the standoff. இங்கேயே கொடுத்துட்டாங்கயா. ஓகே, சூப்பர். அப்போ ஸ்டாண்ட் ஆஃப். இப்போ ஏல எனக்கு தப்பு இருக்கு. அப்போ இது எல்லாமே போயிருச்சா? ஏ வந்து பி கூடயா இல்லை சி கூடயா? சி ரிலேஷன்ஷிப் கரெக்டாக தான் இருக்கு. அப்போ இது கிடையாது, அப்போ ஏசி தான் ஆன்சர். நான் அங்கே போய் செக் பண்ணணும்னே எனக்கு அவசியம் கிடையாதுல்ல. ஏ இருக்கு, ஏன்னா அதை சீன் போட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து பி. சரியா? ஓகே, இதுவும் சீன் போட்டுட்டு இருக்காங்க. அப்போனா வந்து ஓகே, அப்போ நான் தப்பாக போடுற மாதிரி ஆயிடுச்சுல. ஒன் செகண்ட். ஓகே, அது பி. சரியா? ஸோ அதனால வந்து பின்னு சொன்னால் நமக்கு பி தான் ஆன்சர். ஓகே, ஏ அண்ட் டியா? என்ன தப்பு பண்ண? பியில் எரர் இல்லைன்னு சொன்னா? மை காட். ஓகே,
A and D ன்னு ஒரு ஆப்ஷனே இல்லையே. A and D தான் ஆன்சர். ரிசால்வ்டு ஸ்பெல்லிங் கரெக்ட் இல்ல, தப்பு இல்ல. ஓகே, A and D ன்னு ஒரு ஆப்ஷனே இல்லாம இருக்கு. ஓகே சரி, இதை நம்ம A and D ன்னு வச்சுக்கலாம். ஆப்ஷன் C ன்னு வச்சுக்கோங்க. A and D, குட் குட் குட். புரியுது புரியுது புரியுது. நான் அதை கவனிக்கல. ஓகே, நான் ஐ தாட் இங்க B மிஸ் ஆகவே நாங்க டப்புன்ட்டு வேற ஒரு தாட் மைண்ட்ல கிளாஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, திஸ் இஸ் a different question. So try to solve it. இது உங்களோட மெயின்ஸ் லெவல் கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் எப்படி சால்வ் பண்ணணும்னு மேலே பாருங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஸோ வீல் சி ஹூ இஸ் ஆன்சரிங் ஃபர்ஸ்ட். ஓகே, யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் இதுக்கு சொல்றீங்க பார்க்கலாம். கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டு வந்தேன். மேஜிக் ஆஃப் ஷேட்ஸ் ஆப்ஷன் 4ன்னு போட்டிருக்காரு. லெட்ஸ் செக். ஸோ பார்க்கலாம் சார், பார்க்கலாம். கீர்த்தனா இஸ் ஆல்சோ சேயிங் 4. ஓகே, வேற யாராவது? அவங்க 4ன்னு போட்டாங்க, நீங்க 4 போடக்கூடாது. எனக்கு ரீசன் சொல்லுங்க, why it is 4. எந்த வேர்ட் வந்து உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு, இல்ல இதான் ஆன்சர் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகே, ஸோ நான் வந்து சால்வ் பண்றேன். ஸோ 5 statements are given below labeled A, B and C, E. Among these 4 statements are in logical order and form a coherent paragraph or passage. Okay, from the given options, choose the option that does not fit into the theme of the passage. Okay, இதுலயே சம்பந்தமே இல்லாம ஒன்று இருக்கான். ஸோ அது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட், எக்ஸ்போசிங் அன்வேக்சினேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் டு த வைரஸ் இன் இன்டோர் செட்டிங்ஸ் ஓவர் அ ப்ரொலாங்ட் பீரியட் ரிஸ்க் செட்டிங் ஆஃப் டூ மெனி டிசீஸ் கிளஸ்டர்ஸ். அப்போ இங்கே ஃபுல்லாக வந்து இந்த வைரஸ் அண்ட் வேக்சினேஷன் பற்றி பேசியிருக்காங்க. 1.2 crore students are enrolled nationally in class 12 every year. A scattered congregation of this big number is enough to recall the damage done by political and religious gathering. இங்க வந்து ஓகே, ஸ்டார்ட் பண்ணும்பொழுது வேற மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆனால் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு தான் சொல்றாங்க. அவங்க எக்ஸ்போசிங் அன்வேக்சினேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் டு வைரஸ்ன்னு தான் சொல்றாங்க. ஓகே சரி. ஸோ ஸ்டேட்ஸ் டிமாண்டிங் இன்க்ளூஷன் ஆஃப் 17-year-olds in the vaccination drive. ஓகே, அப்போ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் சேமாக தான் இருக்கு. இங்கேயும் வந்து இந்த டேமேஜ் பற்றி தான் பேசுறாங்க. ஓகே, அதை ஹோல்ட் பண்ணிக்கலாம். Public universities like Delhi University must move fast to replicate the rigorous assessment like online admission test and interviews devised by private universities. It's something different, no? Okay, so இது இருக்கட்டும், இதுவும் இருக்கட்டும். Okay, next. Now when public safety has forced the costly shuttling down of workplaces, okay, shuttling down of factories, schools, markets and non-essential services, conducting exams without commemorate benefits is mindless. பப்ளிக் சேஃப்டி வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருக்குன்றாங்களா காஸ்ட்லி ஷட்டவுன்? ஓகே, இது வந்து நம்ம அந்த டைம்ல சொல்லலாமா, இந்த ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்த டைம் பீரியட் அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, ஸோ கண்டக்டிங் எக்ஸாம்ஸ் விதவுட் கமமரேட் பெனிஃபிட்ஸ் விதவுட் ப்ராப்பர் பெனிஃபிட் இஸ் மைண்ட்லெஸ். ஓகே, ஸோ கம்ப்ளீட் கான்ட்ரடிக்டரி அப்படின்னு சொன்னால் இது வந்து ஓரளவுக்கு தான் இதுவும் ஓரளவுக்கு. இது வந்து ரெண்டும் கொஞ்சம் சேமாக இருக்குது, இது ரெண்டும் சேமாக இருக்குது. ஓகே, இது வந்து டோட்டலி வந்து இட் இஸ் அபார்ட். ஓகே, ஐ கோ வித் டி. சேஃப்டி ஹெல்த் இல்லாமல் ஒரு பாயிண்டா இருக்கு. ஸோ இது வந்து ABCDEன்னு எடுத்துக்கிட்டா திஸ் வில் பி த ஆன்சர்.
இது கொஞ்சம் படிக்க டைம் எடுக்குதுல்ல, அந்த படிக்க டைம் எடுக்கிறது தான் உங்களுக்கு வந்து டைம் கன்சியூமிங்கா அந்த மாதிரி கொஸ்டின். ஸோ ஈஸி இங்கிலீஷா இருக்கு, சில டைம் கொஞ்சம் கஷ்டமா கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. திஸ் இஸ் ஆல்சோ ஸ்லைட் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். ஓகே, ஃபைண்ட் இட் அவுட். இந்த கொஸ்டினுடைய அப்ரோச்சும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் கொண்டு வந்தேன். ஸோ இதை கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். குட் லைவ் குட். ஆமாம், எல்லாமே சேஃப்டி ரிலேட்டடாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு நான் வந்து எக்ஸாக்டாக பார்க்கும்பொழுது அந்த வேக்சினேஷன் பற்றி 2 பாயிண்ட் இருந்துச்சா, ஸோ அதனால் அதை வச்சு பேசிகிட்டு இருந்தேன். இதை சால்வ் பண்ணுறதே வித்தியாசமாக இருக்கும். 5 statements are given below labeled A, B, C, D, E. Among these 4 statements are in logical order. Okay. So, ஒரு மாதிரி paragraph மாதிரி இருக்குல்ல. From the given option, choose the option that does not fit into the theme of the passage. Okay. Choose the option that does not fit into the theme of the passage. Does not fit na எதுக்கு நான் லாஜிக்கல் ஆர்டர்ல போடணும்? ஓகே, E no change. ஈன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது. ஓகே நோ சேஞ்ச் ரிக்வயர்டு இது சொல்றீங்களா? ஓகே, லெட் மீ செக். ஸோ ஃபர்ஸ்ட் ஏல என்ன சொல்லியிருக்காங்க, த கூகுள்ஸ் மூன் ஷாட் வந்து ப்ராஜெக்ட் லூன்ஸ் இன்டர்நெட் ப்ரொவைடிங் பலூன்ஸ் வில் பி கண்ட்ரோல்ட் அண்ட் ஸ்டீர்ட் பை ஏஐ. ஓகே, நாட் ஹியூமன்ஸ், ஏஐ வச்சு பண்ணுவாங்க அப்படின்றாங்க. The new technology is different from conventional automated systems that have fixed procedures developed through traditional methods by engineers. Okay, so இங்க வந்து the new technology, அங்க மேல Google's moonshot project loons internet providing balloons will be controlled and steered by AI, not humans. Okay, the new technology எது நியூ டெக்னாலஜின்றாங்கன்னு தெரியல. ஓகே, டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த கன்வென்ஷனல் ஆட்டோமேட்டட் சிஸ்டம்லேருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபிக்ஸ்டு ப்ரொசீஜர்ஸ் டெவலப் த்ரூ ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் பை இன்ஜினியர்ஸ் வச்சு பண்ணுறாங்க. ஓகே, ஆர்எல் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஆர்எலோட அப்ரிவேஷன் வந்து நமக்கு அதுக்கு முன்னாடி கோட்டாக இருக்கணும், வேர் திஸ் should have been quoted. அப்போ இதை வந்து இங்கே போட்டிருக்கணும்ல, சிக்கு முன்னாடி போட்டிருக்கணும்ல. ஓகே, அப்போ டி எனக்கு மேலே வரணும். அப்போ டி வந்து எனக்கு பி கூட இல்லைனா ஏ கூட இன்டர்சேஞ்ச் ஆகணும். ஆனால் டெவலப்ட் பை லூன்னு சொல்ல முடியாது. லூன் ஃபர்ஸ்ட் வந்து அவரோட ப்ராஜெக்ட் வந்துடும். அப்போ எனக்கு ஏ டி சி அதுக்கப்புறம் பின்னு சொல்லலாமா? ஏன்னா வந்து இது ரெண்டும் தான் இன்டர்சேஞ்ச். இது இங்கே போயிடுச்சுன்னா இது இங்கே தானே வரணும். ஸோ அது வந்து டிஏவாக இருக்கலாம், இல்லைனா டிபியாக இருக்கலாம். அப்போ இங்கே தான் வரணும், ஏன்னா டெவலப்ட் பைன்னு வரனால. ஸோ எதை இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம்? டி அண்ட் பி. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ பிடி தான் இன்டர்சேஞ்ச் ஆகுது. சடனாக நான் ஆர்எல்னு பேச முடியாதுல்ல, ஆர்எல் அப்ரிவேட் பண்ணியிருக்கணும்ல. அப்போ இதுக்கு முன்னாடி வரும், இது ரெண்டுத்துல எங்கேயோ ஒன்று வரணும். ஆனால் இது இன்ட்ரோடக்டரியாக இருக்குது, இங்கே வந்து இருக்கிறது ஸ்டார்டிங் ஆஃப் த சென்டென்ஸ், அதனால பி மாற்றிருக்கேன். நோ சேஞ்ச் இல்லை, புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் நோ சேஞ்ச் போட்டவங்களுக்கு புரிஞ்சுதா? I don't know how many of you understood this question. இந்த கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, புரிஞ்சுதா புரியலையா? ஓகே தானே? ஓகே, எஸ், others also I think you guys understood. next question போடுங்க. அதே மாதிரி இருக்க ஒரு question, another question.
ஆமா ஷியர்லி கரெக்ட் ஓகே அந்த பாயிண்ட் தப்பா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன்ல ஓகே I'll check don't worry I'll check ஸோ இந்த பாயிண்ட் வாஸ் நான் ரீட் பண்ணும்பொழுதே நானும் யோசிச்சேன் does not ஃபிட்னு வருது எப்படி கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன் அதை வந்து பார்க்கலாம் ஓகே இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணும்பொழுது நான் சொல்லிடுறேன் okay சரி the finance minister's speech eloquently laid out the 6 pillars on which the vision of the budget rested okay as expected the health sector was the first pillar with enhanced outlays which have been spread over the next 6 years okay the immediate outlays are of significance in the present circumstance when the overall demand in the economy is tepid okay this strategy of spending over the minimum term presents a so-called roadmap. The early outlay get subsumed by the big numbers. Okay, the immediate outlays are of significance in the present circumstance when the overall demand is in the economy. While this strategy of spending over this strategy. The health sector was the first pillar with enhanced outlays which have been spread over the next 6 years okay என்ன போட்டிருக்கீங்க வேற ஏதாச்சும் க்ளூ இருந்ததா சி அண்ட் டி இன்டர்சேஞ்ச் ஆகுறதுல வேற ஏதாவது க்ளூ இருக்கான்னு பாருங்க ஏபி அதாவது டிசின்னு சொல்றீங்களா சிடி இன்டர்சேஞ்ச் ஆகுதுன்னா சிடி சி அண்ட் டி இன்டர்சேஞ்ச் ஆகுதுன்னா ஏபி டிசி வரணும்ன்றீங்க எனி அதர் க்ளூ அந்த இதுல வேற ஏதாவது க்ளூ நான் பார்த்தேன் மேம் நீங்க ஏதாவது பாத்தீங்களா வேற ஏதாவது க்ளூ இருக்கா குட்டி பேராஜம்பல் மாதிரி தான் இருக்குது ஏதாவது க்ளூ பாத்தீங்கன்னா சொல்லுங்க க்ளூ பார்த்துருந்தா சொல்லுங்க ஓகே ஸோ ஒன் மோர் கொஸ்டின் ஓகே இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா அப்ரோச் பண்றாங்க which of the following phrases 1 2 3 இருக்குன்றாங்க சூப்பர்யா ஒரு நிமிஷம் இருங்க கீழே ஆப்ஷன்ஸே போடல the sentence should replace the emboldened phrase emboldened na idu okay so phrase to make the sentence grammatic contextually choose the best option among the 5 given alternatives that reflects the correct use of the phrase in the given sentence if the sentence is correct as it is okay mark for a correction required as the answer okay ipo inge Irish economy singular subject அப்போ ஹேவ் ப்ளூம்டு வராது அதாவது கீழே வந்து ஆப்ஷன் கொடுத்துட்டு இ கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நோ கரெக்ஷன் ரிக்வயர்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே இது வராது ஓகே அண்ட் 3 வந்து நமக்கு ஹேவ் பீன் ப்ளூமிங் ஹேவ் வராதா அப்போ 3யும் வராது அப்போ 1 and 2 நம்ம செக் பண்ணலாம் இது எனக்கு ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்டும் இது எனக்கு ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸும் கொடுத்துருக்காங்க சரியா ஓகே ஓகே சரி இங்க பார்க்கலாம் இப்போ இங்க பாத்தீங்கன்னா the Irish economy has bloomed with the influx of billions of dollars in investment from multinationals okay so there is no time duration mentioned பண்ணிருந்தா இது கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம present perfect தான் யூஸ் பண்ணோம் அப்போ இந்த சென்டென்ஸ் வந்து பாதியில எனக்கு வந்து என்ன சொல்றது இன்ஃபர்மேஷன் இருக்கு but there is no time period given but the influx of billions of dollars in investment from multinationals the Irish economy has boomed with the influx of billions has been booming okay ரெண்டுமே active voice தானா இந்த சென்டென்ஸ் கூட டைம் வரல ஆனா ஐரிஷ் எக்கனாமி வந்து பூம் பண்ணிருக்காங்கன்றாங்க ஓகே see ஆப்ஷன்ஸ்ல சப்போஸ் 1 and 2ன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் யூ கேன் கோ வித் போத் ஓகே இதோட ஆப்ஷன் என்னன்றதை பார்க்கலாம் ஓகே ஸோ நாளைக்கு லைவ்ல வந்து நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ப்ரிலிமினரி கொஷின்ஸ் கொண்டு வரலாம்னு இருந்தேன் ஸோ இந்த கொஸ்டின்ல இதோட ஆப்ஷன்ஸ் மட்டும் போட்டு வரேன் ஸோ ஏன்னா இது ரெண்டுமே எனக்கு வர மாதிரி இருக்கு
ஆனால் டைம் இல்லாதனால இது போயிருச்சு. ஸோ ஆப்ஷனில் ஆனால் இது ரெண்டும் இருக்கிற மாதிரி மட்டுமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் யூ கேன் கோ ஹெட் வித் த ஆன்சர். ஓகே, அங்கே டைம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். ஸோ ஆனால் இந்த ஆப்ஷன் மட்டும் நான் போட்டுட்டு வரேன். இதோட ஆப்ஷன் வந்து நமக்கு மிஸ் ஆயிருக்கு. ஸோ இது ரிலேட்டட் கொஷின் தான் வந்துட்டு இதுக்கு பின்னாடியும் இருக்கு. ஓகே, ஒரு 3 to 4 கொஷின்ஸ் நான் கொண்டு வந்திருந்தேன். ஸோ இது அப்படியே நாளைக்கு மேரத்தானில் நான் கொண்டு வந்துட்டு ப்ளஸ் ப்ரிலிம்ஸ் லெவல் கொஷின்ஸ் நாளைக்கு மேரத்தானில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் குவிக்காக அட்லீஸ்ட் ஒரு 20 கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ சீக்கிரமாக பார்க்குற மாதிரி வந்துருங்க. 2 o'clock என் செஷன் 3 கிடையாது, 2 to 3 தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ அதனால் I want all of you to come. Yes, so see you guys tomorrow. Have a very, very great day. Thank you.